இறந்தா யார் நினைச்சாலும் தேமுதிக மாநாட்டுக்கு பக்கத்துல கூட வரும். மக்கள் கேப்டன் மீது உண்மையான அன்பு வச்சாங்க. எத்தனையோ முறை வந்தாச்சு, இருந்தாலும் அந்த அன்பு பாசம் எப்பவும் குறையாது மக்கள் கிட்ட. கேப்டன் மக்கள் மீது அன்பு வச்சார், மக்கள் கேப்டன் மீது உண்மையான அன்பு வச்சாங்க. என்னையா காசு பணம் காசு பணம் இறந்தா அருணா கொடிய கூட எடுத்துட்டு தான் பொதிக்கிறான். கடைசியில எல்லாருக்கும் மூணுக்கு ஆறு தான் சொன்னார். உண்மையாக என் சொத்து யார் தெரியுமா? மக்களாகிய நீங்கள் தான் என் சொத்து. நம்ம தலைவர் சொன்னார், எங்களுடைய சொத்து யாரு? மக்களாகிய நீங்கள் தான், தொண்டர்களாகிய நீங்கள் தான். அதனால மக்களே, உங்களுக்காக தான் தலைவர் வாழ்ந்தார். கண்டிப்பாக நான் சொல்றேன். அதனால கேப்டன் விட்டு சென்ற பணிகளை நாம நிச்சயம் நிறைவேற்றுவோம். அவரோட கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம். வெற்றி கனிகளை கேப்டன் அடியில காலையில படிப்போம். சரிங்களா? ஓகேவா? நான் தேர்தல் நேரம் வருவேன், மகத்தான கூட்டணியோட வருவேன், மக்கள் விரும்பும் வேட்பாளரோட வருவேன். அன்னைக்கு வாக்குறுதிகளை கொடுத்து பண்ருட்டி தொகுதி மீண்டும் முரசு வென்றது என்ற வெற்றியை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம தலைவருக்கு தர வேண்டும். நாளைக்கு கேப்டன் பிரபாகரன் படம் ரிலீஸ் ஆகுது. உங்களோட படம் பார்க்கறது பிரபா வந்தார். இன்னைக்கு நேற்று வரைக்கும் பேசியாங்க. நாளை எல்லா உலகம் முழுவதும் கேப்டன் பிரபாகரன் நாளைக்கு ரிலீஸ். நாம எல்லாரும் சேர்ந்து பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த மாச தலைவருடைய பிறந்த நாள் வறுமை ஒழிப்பு தினமாக நிச்சயமாக அந்த வறுமை ஒழிப்பு தினத்தை நாம செயல்படுத்தணும். அதே மாதிரி ஜனவரி 9 நம்மளுடைய மாநாடு தேமுதிக மாநாடுக்கு நிகர் தேமுதிக தான். யார் நினைச்சாலும் தேமுதிக மாநாட்டுக்கு பக்கத்துல கூட வர முடியாது. இதுவரைக்கும் தமிழ் அரசியல் வரலாற்றுல முதல் மாநாடு மதுரை மாநாடு தான். கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டுமே, தேமுதிக மாநாடுக்கு நிகர் தேமுதிக மட்டுமே என்பதை நாம் நிச்சயம் நிரூபிக்கலாம்.